இங்கே இந்த லேடி சமைச்சிட்டு இருக்காங்க. காலிங் பெல் சத்தம் கேட்குது. போய் திறந்தா அவங்க புருஷன் வராரு. வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டா, இல்லை ஆஃபீஸே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுறாரு. பையன்கிட்ட கேட்டால் வேணான்னு சொல்லிடுறான். பொண்ணுக்கிட்ட கேட்டால் நான் டயட்டில் இருக்கேன்னு உடனே இவங்களே தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த நாள் இவங்க பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு வெளியூரில் வேலை கிடச்சிருச்சு, இன்னும் ஒரு மாதத்தில் இங்கேருந்து போயிடுவேன்னு உடனே இவங்க கஷ்டப்படுறாங்க. சரி நம்ம கடைசியாக ஒரு தடவை ட்ரிப்பு போயிட்டு வந்துடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு வந்துடும் போது முதல்ல யாரும் வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு தடவை தானே போயிட்டு வந்துவோன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் ட்ரிப்புக்கு கிளம்பி போகும்போது அந்த இடத்துல வந்து சிக்னல் இல்லைன்னு பையன் கோச்சிக்கிறான். பொண்ணு வந்து காலில் அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சுன்னு வெறுப்பாக இருக்கா. அவன் புருஷன் இவங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவங்க பையனும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் போல இருக்கு. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து இருக்கிற ரெசார்ட்டில் புதுசாக 2 பசங்க வரானுங்க. அவனுக்கு 2 பேரும் ஃபேஷன் டிசைனர் போல இருக்கு. இவங்ககிட்ட சொல்லும் போது இவங்களும் சொல்கிறாங்க, நானும் கிளாசிக்கல் டான்ஸர் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்ட்டு. இவனுக்கு 2 பேரும் வந்து கே கப்புள்ஸ் போல இருக்குது. இதை பார்த்த உடனே இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த கே கப்புள் மாதிரி தான் இவங்க பையனும் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்குது. அது அவங்க அம்மா கிட்ட சொல்ல தான் பயந்துட்டு இருந்திருப்பான். இது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு ஹோட்டலில் போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த 2 கே கப்புள்ஸும் தனியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதை பார்த்துட்டு அவங்க பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ வந்து என்கிட்ட எதையுமே மறைக்காதடா, அந்த பசங்களை பாரு இப்படி சந்தோஷமாக இருக்காங்க, உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பண்ணு, நான் அவனை தடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவனும் சந்தோஷப்படுறான். அன்றைக்கி நைட்டு இவங்க கூட சேர்ந்து இவங்களும் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க புருஷனும் அதை பார்த்துட்டு அடுத்த நாள் போயிட்டு சாரி கேட்குறாரு, என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் வீட்டில் தனியாக அந்த டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அது வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு, அதுக்காக அடுத்த வாரம் போகிறேன், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, எனக்கு பிடிச்சதை நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க.